ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. இன்று காலையிலங்க ஷார்ஜா நகரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு நாளை மொத்தம் 3-4 நாட்கள் நல்ல வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் வானிலை முன்னறிவிப்பு நல்ல வானிலையாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வானம் மப்பும் மந்தாரமாக அப்படியே க்ளவுடடாக மூடிட்டு சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஷார்ஜாவுக்கு போகிறப்போ அங்கே உள்ள அட்மாஸ்பியர், அங்கே உள்ள அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக, மனசுக்கு இதமாக, ரம்மியமாக, அழகாக இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு ஒரு காலையில் போன நான் ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு ஈவினிங் வர்றப்போ எடுத்த காட்சிகள் தான். ஷார்ஜா நகரம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஈவினிங் நேரத்தினுடைய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அல் புஹைரா கார்னிஷ் அதை முடிச்சுட்டு நேராக அல் ரமீஸ் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்தில் இருக்குது. அல் ரமீஸ் மால் அப்படிங்கிற ஹைப்பர் மார்க்கெட் வந்து ஷார்ஜாவில் பல இடங்களில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் மேப்பில் வச்சோன்னே அது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள அல் ரமீஸ் மாலை ஹைப்பர் மார்க்கெட்டை காமிச்சிது. அது போகிறப்ப அபு ஷஹாரா வழியாக, கிங் ஃபைசல் ஸ்ட்ரீட், அபு ஷஹாரா வழியாக போய் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை பிடிச்சி அங்கே அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கிற காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதை பாருங்கள், இதனுடைய லெஃப்ட் சைடு கிங் ஃபைசல் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த லெஃப்ட் சைடில் தான் வசந்த பவன். நான் எனது காலேஜ் நண்பர்கள், பிஎஸ்சி நண்பர்கள் ஜெயராமன், செந்தில் முருகன், புகழேந்தி எல்லாம் சந்தித்து நாங்கள் மதிய சாப்பாடு மீல்ஸ் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால். அந்த நினைவுகள் அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ ஷார்ஜா ஒரு அற்புதமான அலாதியான நகரங்க. பல நினைவுகளை எனக்குள் தக்க வைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சூப்பரான ஒரு அதிர்வலைகளை தரக்கூடிய ஒரு சூப்பரான சிட்டி யூஏயில், எமிரேத்தில். அபுதாபி, அலைன் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நகரங்கள். துபாய் இப்போ புதுசாக பழகிட்டு இருந்தாலும் கூட 3 வருஷம் ஆச்சு, பழகிட்டு இருக்கேன்லாம் சொல்ல முடியாது, பழகியாச்சு. ஆனால் மனசில் ஒட்டின நகரம்னு பார்த்தா அபுதாபி, அலைன், அந்த வரிசையில் ஷார்ஜாவும் வருது. ஷார்ஜா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். துபாயில் இருந்தாலும் துபாய்க்கு அருகில் உள்ள ஷார்ஜா என்னுடைய மனசு ரொம்ப லைக் பண்ணும் ஆக்சுவலாக. இப்போ ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் சிட்டியை தாண்டி தான் போயிட்டுருக்கோங்க. அந்த கிங் ஃபைசல் ஸ்ட்ரீட் வழியாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் சிட்டி வழியாக ரோடு போயிட்டுருக்கு அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் அது சுமாரான ரிச் உள்ள நகரம் தான். துபாய், அபுதாபி அளவுக்கு இல்லை. அதனால் இங்கே உள்ள ரோட்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சிட்டியில் உள்ள ரோட்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக, தரமாக வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே குறிப்பாக அந்த சனாயா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் உள்ள ரோடெலாம் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குங்க. அதுவும் லாஸ்ட் ட்ராக்கு ரோட்டில் நிறைய பேர் ஊர் மாதிரி நிறைய மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நடைபாதையில் பாதசாரிகள். ரோடும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதுவும் உள்ளுக்குள்ளார உள்ள அந்த கச்சா ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குங்க. ஊர்லேயே இந்த மாதிரி ரோட்டை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பட் பரவாயில்ல. என்ன தான் இப்படி இருந்தாலும் கூட ஷார்ஜா அது ஒரு தனித்துவமான ஒரு சூப்பரான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய ஒரு நகரம். அங்கே உள்ள சனாயான்னா நான் சொன்ன இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கே நிறையா வாகனங்களுடைய பட்டால் கார் ரிப்பேர் ஷாப், ஒர்க் ஷாப், கராஜஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் ஒர்க் ஷாப்ஸ், அந்த மாதிரி எல்லா உள்ள இடங்கள் இருக்கிற இடம் தாங்க இந்த சனாயா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதை தாண்டி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு நெருங்கியாச்சுங்க. ஆக்சுவலாக நெருங்கி அந்த ஹைப்பர் மார்க்கெட்டை பிடிக்கலான்னு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஷார்ஜா நகரத்தினுடைய அந்த சனாயா எவ்வளோ அழகாக இயங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. பிஸியாக இருக்குது. ஷார்ஜாவுக்கு எப்போ வந்தாலுமே ஒரு ஒரு சந்தோஷமான அதிர்வலைகளோடு வருவேன். அதே சந்தோஷத்தோடு அல்லது அதை விட பெருகி சந்தோஷத்தோடு திருப்பி போவேன். இப்போவும் அதுதான் நடக்குது. ஆக்சுவலாக அற்புதமான வானிலையில் புஹைரா கார்னிஷுக்கு எல்லா இடத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அந்த கடற்கரையினுடைய ஓரத்தில் உட்காந்து பறவைகளை பார்த்து கொண்டு, மக்களை பார்த்து கொண்டு, அங்கு உள்ள அந்த சுறுசுறுப்பான இயக்கங்களை அவதானித்து விட்டு பெருகிய சந்தோஷமான ஒரு மனநிலையோடு தான் இப்போ திரும்பிக்கிட்டு இருக்கேங்க. திரும்புகிறப்போ அந்த அல் ரமீஸ் மால் வந்துருச்சுங்க. இதில் ரைட் எடுத்துகிட்டோன்னா பள்ளிவாசல் அழகாக தெரியுது. ஷார்ஜானாலே பள்ளிவாசல், பக்கத்தில் பள்ளிவாசல், ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் இருக்கும். ஷார்ஜாவினுடைய பிரத்யேகமான தன்மை. அல் ரமீஸ் மாலுக்கு வந்தாச்சுங்க. என்னுடைய இடது பக்கம் பெரிய ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அல் ரமீஸ் மால். போய் இடது பக்கம் திரும்பி பார்க்கிங்கில் போட்டுட்டு அல் ரமீஸ் மாலுக்கு போயிட்டு ஒரு சில பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஷார்ஜா எப்படி இருக்கே சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா
உங்களுடைய கமெண்ட்டை ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். டேக் கேர் கைஸ்.